எறா கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு பொரிய விடலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 15 நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். இதில் மிளகாய், தனியா, மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பிரிஞ்சு வந்தோடனே இதில் எறாவை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கருவேப்பிலை போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். இதில் பெப்பர் பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா 3 ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.